என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. பாடுவோம். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். பாடுவோம். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். பாடுவோம். ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். உங்க அன்புக்கும் முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். பாடுவோம். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க மனசு பெருசுதான். எல்லோரும் கைகளை தட்டி சேர்ந்து பாடும். இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. கைகளை தட்டி பாடும். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா. சத்தம் உயர்த்தி. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. பாடுவோம். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. Praise the Lord. Praise the Lord. நான் பாடுறது உங்களுக்கு புரியுதா? கேக்குதா? அப்ப ஏன் சத்தமா பாட மாட்டீங்க? எல்லோரும் சத்தம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. பாடுவோம். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். பாடுவோம். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். பாடுவோம். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. பாடுவோம். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. இளையன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே. இளையன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே. பெயர் சொல்லி அழைச்சவரே, பெரியவனாய் மாற்றினீரே.
பெயர் சொல்லி அழைச்சவரே பெரியவனாய் மாற்றினீரே. அன்புக்கும் முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். பாடுவோம். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. எல்லோரும் கண்களை மூடுவோம். எல்லோரும் கண்களை மூடி கைகளை கூப்பி மீண்டுமாக நம் அன்னையின் பரிந்துரையை நாடி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் இந்த செய்தியினுடைய இரண்டாவது பகுதிக்குள் நாம் கடந்து செல்கிறோம். பாதி பேர் காம்பவுண்டை தாண்டி ஓடிவிட்டாங்க. தொப்பி போட்ட நிரஞ்சன் மட்டும் உட்கார்ந்துருக்கிறார். சாமியாரை போகணுங்கிற ஒரே முடிவில் நிரஞ்சன் மட்டும் உட்காந்துட்டார். என்ன நிரஞ்சன்? வெரி குட். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்ம எதை பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்திலேருந்து நான் சொன்னது என்னென்னா, இந்த தியானத்தோடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த தியானம் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது, எதுக்காக ஃபாதர் இதை அரேஞ்ச் பண்ணுறாங்க. கடவுள் அன்பு செய்கிறார், நம்ம எல்லாரையும் அன்பு செய்கிறாரு. அந்த அன்பினுடைய அடையாளமாக அவர் என்ன செய்கிறாரு, தன் பிள்ளைகளை வழிநடத்த நினைக்கிறார். பிள்ளைகள் வெற்றி அடையணும், அந்த வெற்றிக்கான வழியை கடவுள் சொல்லி கொடுக்குறார், கற்றுக் கொடுக்குறார். குழந்தைகள்கிட்ட நான் முன்னாடி கேட்டேன் இல்லைங்களா, யாரையும் கடவுள் கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்ற மாட்டார், கையை பிடிச்சி கட்டாயமாக இழுத்துட்டு போக மாட்டார். அவர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறார். யூதாசு இயேசுவின் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான், இயேசு கையை பிடிச்சி இழுக்கலை, ஆனால் எல்லா வாய்ப்பையும் அவனுக்கு கொடுத்தார். நேரடியாகவே சொன்னார், ஆனால் அவனுக்கு புரியல. அதனால தான் நமக்கென்று இப்போ இந்த யூதாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் ஒன்றும் பெரிய பழிப்பாக அவன் இயேசுவை சாகடிக்கணும்னு அந்த மனுஷன் ஒன்றும் செய்யலை. அவன் நினச்சது எல்லாம் தனக்குன்னு ஒரு லைன் போட்டு அந்த ஓட்டத்தில் ஓடுனான். நம்ம இப்படி போய் ஜெயிச்சிடலாம், இயேசு அப்படி வந்துடுவார், நம்ம லைனில் வர வைப்போம் அவரை. கடவுள் நம்ம லைனில் வரவே மாட்டார், நாம தான் அவர் லைனுக்கு போய் ஆகணும். அதனால் நம்ம 1008 நியாயங்களை சொல்லிக்கிட்டு நம்ம ஏமாற்றிக்க கூடாது. இப்போ நாங்கள் யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட ஆலோசனைன்னு வருவாங்க, ஒரு ஃபேமிலி வந்தாங்க, கவுன்சிலிங் வராங்க, அவங்க செய்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் தவறாக செய்கிறாங்க. அப்போ அந்த தவறை நான் சுட்டி காட்ட முயற்சிக்கிறேன், இப்படி செய்திருக்கக்கூடாது. அவங்க நான் ஒன்று சொல்லும் பொழுதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஏன் இதை பண்ணணுன்னா ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தேன். நம்ம அடையாளப்படுத்துகிறோம் சில விஷயத்தெல்லாம், எங்கெங்கெல்லாம் இது தப்பு நடக்குதுன்னு. அதுக்கெல்லாம் அவங்க ஒரு நியாயத்தை கற்பிக்கும் போது நம்மளால் அடுத்தது பேச முடியாது. நான் சொன்னேன், சரி ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே க்ளோஸ் பண்ணிட்டோம் கவுன்சிலிங்கை. அவங்களுக்கே தெரியாது நம்ம க்ளோஸ் பண்ணுறது. சரி, உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், கடவுள் உங்களை நல்லா வழி நடத்துவார் அப்படி சொல்லி முடிச்சுக்கிறோம். இப்போ கடவுள் என்ன செய்ய முடியும்? கடவுள் கூட உதவி செய்ய முடியாது இந்த மாதிரி நியாயப்படுத்துகிறவங்க கிட்ட. அதனால தான் கடவுள் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நீ உன்னை அறிந்து கொள்ளணும், அனுபவிக்கணும், அனுபவத்துக்குள்ளே கடந்து போகணும், 3வது சாட்சியாக மாறணும், செயல்படணும். இந்த 3ஐயும் நம்மளுடைய முன்னாடி வச்சு தான் நம்ம கடந்து சென்றோம். இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், மனிதர்களை நம்புறதை விட கடவுளுடைய வழியை நம்பி செல்வது ரொம்ப நல்லது. ஏன்னா கடவுள் கைவிட மாட்டார், மனுஷங்க கைவிட்டுடுவாங்க. மனிதர்களுடைய வழிகள் உங்களை தவறாய் வழி நடத்திடும். அதனால தான் ஆண்டவருடைய வழியை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வழி எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் நம்ம முதல் காரியத்தில் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நமக்கு என்ன காரியம் கடவுள் விரும்புகிறார், எதற்கு இதெல்லாம் நம்மளை செய்ய சொல்கிறாரு? எல்லாரும் உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பாடம் இருக்குதா? இல்லையே. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடுமையான பாடம்?
எல்லாரும் தவறாக ஓடுறாங்கன்னா நம்மளும் தவறாக ஓடி நிலை இழந்துடக்கூடாது. கடவுள் இந்த உலகத்தில் ஒரு சரியாய் ஓடக்கூடிய ஒரு மக்கள் இனத்தை காட்ட விரும்புகிறார். அப்போ அந்த மக்கள் இனம் யாராக இருக்கணும்? தெரிந்தெடுத்த மக்கள், நீங்களும் நானும் தான். கடவுள் நம்மளை தாயின் கருவிலேயே தெரிந்தெடுத்துட்டார்னு சொல்கிறோம். 1 பேதுரு அவருடைய கடிதத்தில் 1 பேதுரு 2:9 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர். 1 பேதுரு 2:9 மிக தெளிவாக சொல்லுது, நம்மளுக்கு தான் சொல்லுது, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு. யூ ஆர் அ சோசன் ஜெனரேஷன். எல்லாரும் ஃபீல் பண்ணலாம், ஆனால் நம்ம கொஞ்சம் ஃபீலிங் ஜாஸ்தியாக பண்ணலாம். நம்ம கடவுள் நம்மளை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரு? அடுத்த வரி சொல்லுது பாருங்க, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு. அடுத்தது என்ன எழுதியிருக்கு? அரச குருக்களின் கூட்டத்தினர். இப்போ இங்கே எத்தனை பேர் குருக்களாக இருக்கிறீங்க? நான் குரு. நீங்கள் எத்தனை பேர் நானும் குரு அப்படின்னு சொல்லி போட்டிக்கு கை தூக்குவீங்க? 1 2 3 4 பேர் தூக்கியிருக்காங்க. கை கீழே போடுங்க, ரொம்ப நன்றி. மற்றவங்கெல்லாம் குருவா இல்லையா? இதுதான் பிரச்சனை இப்போ நமக்கு. இப்போ குரு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் உடனே எங்ககிட்ட எல்லா பழியும் போட்டுட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. இது குருவோட வேலை அப்படின்னா அவர் சாமியார் அங்கே ரூமில் இருக்கார். திருமுழுக்கு வாங்கும்போது உங்களுக்கு என்ன நடந்துச்சு? திருமுழுக்கு நீங்கள் பெற்றீங்க இல்லையா? குழந்தைங்களாம் வாங்கினீங்க இல்லையா? திருமுழுக்கு வாங்கினீங்க இல்லையா? அப்போ திருமுழுக்கு வாங்கும்போது உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அப்பா சொன்னாங்க, எனக்கு பேப்டிசம் கொடுத்த உடனே எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்களாம். நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை சொல்லலை, உங்களை திருமுழுக்க அடிப்படையாக வச்சு உங்கள் வீட்டில் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, மொய் விருந்து, மொய் கலெக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பேசலை. திருமுழுக்கின் பொழுது குருவானவர் செய்த செயலில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு? தலையில் தண்ணி ஊற்றுறாங்களா? தலையில் தண்ணி ஊற்றுவது எதுக்கு? அது அடையாளம். என்ன அடையாளம்? உங்கள் பாவத்தை கழுவுறது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன். எதுக்கு கழுவுனாங்க? 2 விஷயம் நடந்தது. தூய ஆவி உங்கள் மீது இறங்கி வந்தார். இட்ஸ் கால்டு அனாயிண்டிங். அபிஷேகம்னு சொல்கிறோம். அந்த அபிஷேகம், இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு நான் சொன்ன உடனேயும் நீங்கள் முதல் வேலையை என்ன செய்வீங்க? சாமியார் நான் சாயந்தரம் 5 மணிக்கு வராராம் அப்படின்னோடனே நீங்கள் உடனே என்ன செய்வீங்க? வீட்டை வராரியா, சாமியார் வராரு, அந்த சேரத்துக்கு உள்ளே போடு, அந்த குப்பையெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறா. ஒரு வீட்டுக்கு திடீர்னு போயிட்டேன் நான். இந்த வழியாக போனேன் காலையில். சரி வீட்டுக்கு போயிட்டு போகலாமேன்ட்டு அவங்களும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்களேன்னு போய் நின்ட்டேன். ஒரே சத்தம். காலையில் ஒரு டென்ஷன் இருக்குல்ல, வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கேன்னு. அந்த டென்ஷனில் நான் போய் நின்ட்டேன். ஐயோ சாமியாரா! நான் கொஞ்ச நேரம் வெளியில் நின்றுக்கிட்டேன். சரி அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்களோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க வரேன் அப்படின்னாங்க. ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சரின்னு உள்ளே போனேன். ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டிருந்தாங்க. இதில் உட்காருங்க அப்படின்னாங்க. ஒரு சோஃபா இருந்துச்சு. சரி நம்ம கொஞ்சம் சாஞ்சி நல்லா உட்காரலாமே அப்படின்னு, இதில் உட்காருங்க பதர், இதில் உட்காருங்க பதர் அப்படின்னாங்க. நான் தான் கேட்காம போய் அதில் உட்காந்தேன். நல்லா சுருக்குன்னு பின்னாடி குத்திருச்சு. என்னமோ கத்தவும் இல்லை மெத்தவும் இல்லை. என்ன ஒன்று மூஞ்சி போன பார்க்க பார்த்தா நீ சொன்னேன், மெத்தையில் என்னம்மா வச்சுருக்கிறீங்க? என்ன நான் தான் அப்போவே சொன்னேனே பதர் இங்கே உட்காருங்கன்னு. என்னடான்னா காஞ்ச துணியெல்லாம் அள்ளி போட்டிருக்கிறாங்க. அதை உடனே அப்புறப்படுத்த முடியல, ஒரு போர்வையை போட்டு மூடிட்டாங்க. அதில் துணியில் குத்தியிருந்த ஊக்கு ஒன்று நம்மளை பதம் பார்த்துருச்சு. அப்போது பாருங்கள், அந்த விஷயத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு சாமியாரோ இல்லை யாரோ ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா உடனே நம்ம வீட்டை சுத்தப்படுத்துகிறோம். இதுதான் அங்கே நடந்துச்சு. கிளீனிங். பாவத்தை முதல்ல நம்ம கழுவுறோம். செயலின்படி பாவம் கழுவப்படுவது முதல்ல. ஆனால் கருத்தின்படி ஆண்டவர் வரணும். விருப்பம் தான். கடவுள் வரப்போகிறாரு, நான் உடனே இடத்த சுத்தம் பண்ணுறோம். அப்போ ஒரு குழந்தையினுடைய ஜென்ம பாவம் நீக்கப்படுதல் முதல்ல நடக்குது. காரணம் ஆவியானுடைய வருகை. இப்போ கருத்தின்படி அதுதான் முதல்ல.
செயலின்படி இதுதான் முதல்ல. அதனால இது முதல்ல வர்றதுனால இதை ஃபர்ஸ்ட்னு வச்சுக்க முடியாது. கருத்தின்படி ஆவியானுடைய வருகைக்காக இது செய்யப்படுகிறது. பாருங்க, அது ஆவியானவர் வரும்போது உங்க தலையில கிறிஸ்மா என்கிற அபிஷேக எண்ணெய் பூசப்பட்டது. குருவாக எங்களை திருநிலைப்படுத்தும் போது எங்கள் கரங்களில் பூசப்பட்ட அதே எண்ணெய், வேற எண்ணெய் இல்லை, அதே எண்ணெய். ஒரு குருவானவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்படும் போது அவருடைய தலையில் பூசப்பட்ட அதே எண்ணெய் உங்கள் தலையிலும் பூசப்பட்டு நீங்கள் இயேசுவின் குருவாக உயர்த்தப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவினுடைய குருத்துவம் இறங்கி வருதுங்க. அந்த குருத்துவம் முதல்ல என்ன குருத்துவமாக வருது? பொது குருத்துவமாக வருது. அதுதான் ஃபஸ்ட்டு. குருவானவர் பூசை, ஞாயிற்றுக்கிழமை பூசையில் எங்கே உடுப்பு போட்டுக்கிட்டு வராங்க? உடுப்பை எங்கே போட்டுட்டு வருவாங்க? மேலே தான் போட்டுட்டு வருவாங்க. எந்த இடத்துலேருந்து வருவாங்க? பின்னாடியேருந்து வராங்களா? ஏன் அங்கேருந்து வராரு? ஒரு பையன் சொன்னான், சாமியார் வரும்போதே யார் யார் வந்திருக்கிறா யார் யார் வரலன்னு பார்த்துட்டே வருவாராம். ஆரோக்கிய சாமி வந்தாச்சு, அந்தோணி மேரி வந்தாச்சு, அடைக்கல் அக்கா வந்தாச்சு. அதுக்காக அங்கேருந்து வரல. இன்னொரு பையன் சொன்னான், வருகை பாட்டு 2 ஸ்டான்ஸாக பாடுற வரைக்கும் சாமியார் மெதுவாக நடந்து வருவார். அதுக்கெல்லாம் வரல. பொது குருத்துவம். அங்கே உட்கார்ந்துருந்த எங்களை தான் ஆண்டவர் இங்கே கூப்பிட்டார். நீ வாடா வந்து இந்த வேலையை செய்யடா, இங்கே இந்த பீடத்தில் இந்த வேலையெல்லாம் செய். அப்போ இது வேலை செய்கிற குருத்துவம், பணி குருத்துவம். அதனால தான் சாமியாருங்க பேருக்கு முன்னாடி என்ன போட்டுக்கிறாங்க? அருட்பணி போடுறாங்களா? அருட்பணின்னா அது ஒன்றும் பெரிய கிரேடு இல்லை, வேலைக்காரன்னு அர்த்தம். இந்த வேலையெல்லாம் எல்லாரும் வந்து செஞ்சால் கஷ்டம். அதனால் இந்த பீடத்தில் இருக்கிற பணிகளை செய்கிறதுக்கு, ஆலய பணிகளை செய்கிறதுக்கு, குருத்துவ பணிகளை செய்கிறதுக்கு நீ வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. இது பணி குருத்துவம். இந்த பணி குருத்துவம் எங்கேருந்து வந்தது? பொது குருத்துவத்திலிருந்து வந்தது. அப்போ எது முதல்ல? பொது குருத்துவம். அப்போ இந்த பொது குருத்துவத்தில் நீங்கள் எல்லாருமே இடம்பெறுறீங்க. அப்போ இயேசுவிடமிருந்து வந்த குருத்துவத்தை பெற்றுக்கொண்டவங்க யாருன்னு கேட்டால், திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் எல்லாருமே குருவாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் குருவாக இருக்கிறீங்க? பெரியவங்களாம் கை, எல்லாரும்னு நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் குருன்னா கை தூக்கி காட்டுங்க. இன்னும் கூட நிறைய பேர் கை தூக்கலையே. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் புரியல. பேப்டிசம் வாங்கின, ஞானஸ்தானம் வாங்கின எல்லாருமே குரு. அப்பா இப்போ தான் கொஞ்சம் புரியுது. ஆமாம், தின்னுக்கிட்டு இருந்தால் எங்கே புரியும்? கவனிக்கணும். ஒன்றும் புரியலையா? அது புரிஞ்சா தான் நம்மளாம் மோட்சத்துக்கு போயிடுவோமே. தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருமே குருக்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்மளை தான் கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறார். குருத்துவ இனமாக நின்று செயல்படுங்க, உப்பா இரு ஒடியா இருன்னு நமக்கு சொல்லியிருக்கிறார். குழம்புல உப்பு போடுறீங்க இல்லையா? அம்மா வந்து நல்ல கறி குழம்பு வைப்பாங்க. ஆட்டுக்கறி வாங்கி கறி குழம்பு வச்சு எவ்வளோ உப்பு போடுவாங்க? ஒரு 5 பேர்த்துக்கு குழம்பு வச்சுட்டு நல்லா கையில் இவ்வளோ உப்பு அள்ளி அப்படி போடுவாங்களா? ஏன்? உப்பு எவ்வளோ போடுவாங்க? இப்படி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க, அப்படி தானே? அப்படி போட்டுட்டு மீதி எடுத்து போட்டுருவாங்க. கடவுள் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறாரு, உப்பாக வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருந்த போதும் குருக்களாக கடவுள் தெரிந்தெடுத்த பிள்ளைகள் நாம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். இந்த கொஞ்சம் பேராக இருக்கிற நாம இந்த சமூகத்திற்கு சாரமாக இருக்கணும், உப்பாக இருக்கணும். ஒளி. உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, லைட் இல்லை, ஒரு மெழுகுதிரியை கொளுத்துப்பா, விளக்க கொளுத்துப்பான்றாங்க. நம்ம என்னத்தை கொளுத்துவோம்? நல்ல ஒரு வைக்கல் அள்ளிட்டு வந்து வீட்டுக்கு நடுவில் போட்டு கொளுத்தி விட்டுருவோமா? வீடே பற்றி எரியட்டும், அப்படி செய்வோமா? ஒரே ஒரு விளக்கு, ஒரே ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி அங்கிட்ட வைப்பீங்க, அது வீடு பூரா வெளிச்சமாகுதா இல்லையா? அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். நீ உப்பாயிரு, ஒளியாயிரு. நீ நிற்கிற இடத்துல ஒளி வீசு. அப்போ மற்றவங்க எல்லாருமே அந்த ஒளியில் என்ன செய்வாங்க? பயணிக்க பார்ப்பாங்க. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை.
அழைக்கப்பட்டிருக்கிற நாம, தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லக்கூடிய நாம உப்பாவும் ஒளியாவும் இல்லாமல் அடுத்தவங்க பண்ணுறதை போய் நாம் எடுத்து பண்ணிக்கிட்டு நாம் விளக்கு அணைக்கப்பட்ட நிலையில் உட்காந்துருக்குறோம். உப்பு சாரமற்று போயிடுச்சு. அடுத்தவங்கிட்டேருந்து நம்ம சாரத்தை எடுத்து வாழ்கிறோம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். 4 ஆசீர்வாதம். 1 பேதுரு 2:9 தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம், அவரது உரிமை சொத்தான பிள்ளைகள். பாருங்க, 4 ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, இத்தனையும் நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். அதனால உன்னைய இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்துள்ளவருடைய மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒன்றையும் நம்ம தியானிக்கணும். அப்போ தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களினமாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்? அப்போ நாம் நான் தான் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை, அப்போ நான் இப்படி தான் வாழணும். அடுத்தவங்க இப்படி வாழ்ந்தால் வாழ்ந்துட்டு போட்டோம், நான் அவர்களை காப்பி அடிக்க மாட்டேன், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க கையில் கயிறு கட்டியிருக்கிறாங்க. சில பேர் கையில் கயிறு, இப்போ பார்த்தேன் காலில் கயிறு கட்டியிருக்காங்க. ஒரு திடீர்னு இப்போ என்னமோ புதுசாக காலில் கயிறு கட்டுறாங்க. ஒரு பிள்ளைய கூப்பிட்டு கேட்டேன், இந்த கயிறு யார் கட்டி விட்டா? எங்கள் அம்மா கட்டி விட்டாங்க. இந்த கயிறை நீ கட்டிக்க விரும்புறியா? இந்த கயிறை கட்டுனா கடவுள் உன் கூட இருக்க மாட்டார். எங்கள் அம்மா தான் கட்டி விட்டாங்க. அப்போ தான் நான் திருப்பி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், இப்போ நான் உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி சாணி எடுத்து வச்சு உங்கள் அம்மா சாணியை சாப்பிடுன்னா சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன். அப்போ எப்படி கயிறை மட்டும் நீ கட்டியிருக்க? அம்மாவே சாணி கொடுத்தா சாணின்னு சொல்லி உனக்கு ஒதுக்க தெரியுது. அப்போ கையில் கயிறு கட்டும் போது ஏமா இதை கட்டுற? புதுநன்மை வாங்கின பிள்ளை கேட்கணுமா இல்லையா? புதுநன்மை வாங்கிட்டீங்களா? ஜெபம் படிச்சிங்களா? 10 கட்டளையில் படிச்சிங்கல்ல? 10 கட்டளையில் முதல் கட்டளை என்ன? உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாக படித்தோமா இல்லையா? 10 கட்டளையும் 2 கட்டளையில் அடங்கும்னு படித்தோமா? என்ன படித்தோம்? 10 கட்டளையும் 2 கட்டளைகளில் அடங்கும். முதலாவது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. அடுத்தது உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்வது. இந்த 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 முதல் கட்டளை, இந்த 10 கட்டளையில் இருக்கிற ரெண்டு கட்டளையில் முதல் கட்டளை, இது உங்களுக்கு புரியுதா? அம்மா செய்கிறாங்க, அப்பா செய்கிறாங்கன்னு எப்படி சின்ன பிள்ளைங்க நீ கையில் காலில் கட்டிக்கிட்டு நிற்க முடியும்? நீ உன்னைய குழியில் தள்ளுறதுக்கு உங்கள் அம்மாவே காரணமாக இருக்கிறாங்க, உங்கள் அப்பாவே காரணமாக இருக்கிறாங்க. வீட்டில் பார்க்குறீங்க, தாத்தா பாட்டி பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளைங்க அநாகரிகமாக இருக்கும்போது, உங்கள் பேர பிள்ளைங்க இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை கருத்தில் கொள்ளாமல் இருக்க முடியும்? அப்போது உங்கள் குடும்பம், உங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமே தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் எப்படி கடவுளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்திற்குள்ளே நீங்கள் வர முடியும்? அதுதான் பிரச்சனை. இதோ இப்போ திருவிழா நடந்தது வேளாங்கண்ணியில். நம்ம என்ன வேளாங்கண்ணி கிறிஸ்தவர்களா? சொல்லுங்கள், நம்மளாம் வேளாங்கண்ணி கிறிஸ்தவர்களா? மாதாம்மாவுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி திருவிழா அங்கே ஜெயின்னு நடக்குது. திருவிழாவுக்கு போங்க, நல்லா கொண்டாடுங்க, எங்கே வேணாலும் போங்க. ஆனால் என்ன செய்கிறோம்? அந்த திருவிழா மட்டும்தான் நமக்கு ஆன்மீகம் போல தெரியுது. அந்த திருவிழாவுக்கு கொடி ஏற்றிட்டா போதும். இங்கே உடை உடுத்துறது என்ன, அவங்க படுத்துகிற பாடு என்ன? மாலை போடு சாமி, மாலை போடு சாமி, மாலை போடு சாமி. சாப்பாட்டு அறையில் சாப்பாடு எடுத்து இப்படி வாயில் போடுறேன், எடுத்து எட்டி பார்க்குறான். என்னப்பா மாலை போடணும், வாயில் போட்டுக்கவா? வாயில் கூட சாப்பாடை போட விடுறது இல்லை. மாலை போடு, மாலை போடு. யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? மாலை போடணும், மாலை போடணும். யார் மாலை போட சொல்லி கொடுத்தா? இது சரி, ஓகே, இது உங்கள் பக்தி முயற்சி செஞ்சுக்கங்க. ஆனால் இது ஒரு 10 நாள் பயணம், அதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களே. வாழ்க்கை பூரா நீ ஒரு ஆன்ம பயணம் மேற்கொள்ளணுமே. கடவுள் வெறும் 10 நாள் தான் நம்மளுக்கு கடவுளாக இருக்கிறாரா? இல்லை உங்கள் மனைவி 10 நாள் தான் மனைவி, கணவன் 10 நாள் தான் கணவன் அப்படின்னு தான் நல்லா இருக்குமா? அவன் கணவன் சொல்லுவார், இந்த பாரு, ஒரு மாதம் நான் உனக்கு புருஷனாக இருப்பேன், அப்புறம் என்னை விட்டுரு, அடுத்த மாதம் ஜனவரி நான் புருஷனாக இருந்துக்கிறேன். உங்கள் மனைவி இப்படி சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா? என்ன சிஸ்டர், நீங்கள் வருஷத்தில் 1 மாதம் மட்டும் சிஸ்டராக இருங்க, அதுக்கப்புறம்லாம் நீ ஊரில் போய் ஜாலியாக இருந்துட்டு வாங்க. எந்த சபையாவது இப்படி சொல்லுமா நமக்கு? சிஸ்டருக்கு ஒரே சந்தோஷம் அப்படி சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாம்,
நீங்கள் லீவுக்கு போயிட்டு வரும்போது பின்னாடியே வந்துடுவான் அவனாவது கூட, நானும் அவங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்றான். தேவ பிள்ளைகளே, கமிட்மெண்ட் அப்படின்னா வாழ்க்கை பூரா கமிட்மெண்ட்டு. அதுதான் நம்ம திருமணத்தில் சொல்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து மாதம் மாதம் நான் உன்னை அன்பு செய்வேன்னு நான் வாக்களிக்கிறேன். அப்படி வருதா? மாதம் மாதம் வருதா? நிறைய பேருக்கு ஜெபமே மறந்து போச்சு. இது எங்கேயோ சொன்ன மாதிரி தெரியுதே. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து இந்த பசங்களாம் பார்க்குறாங்க, இந்த ஜெபம் நமக்கு இன்னும் சொல்லியே கொடுக்கலையே. பின்னாடி அது கல்யாணம் பண்ணும்போது சொல்லி தருவாங்க. நீங்கள் படிச்சிட்டிங்களா? அந்த ஜெபம் படித்து வச்சுருக்கீங்களா? இவளுக்கு பார்க்குறத பார்த்தா எல்லாம் ரெடியாக இருக்குது சாமி, ஆள் ரெடியாக இருக்குது, நீ ஊன்னு சொன்னீங்கன்னா இல்லை கூட்டிகிட்டு வந்துடும். பட் அவர் ராஸ்கல்ஸ் படிக்கிற வேலையை தான் பார்க்கணும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் சொல்லுங்க நல்லா, என் வாழ்நாள் முழுதும் பார்த்தீங்களா, என் வாழ்நாள் முழுதும் நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன், இல்லை உங்களை அன்பு செய்வேன் என்று வாக்களிக்கிறேன். அதே பிள்ளைகளை, இதுதான் நம்ம கடவுளுக்கு கொடுக்குற வாக்குறுதி கூட, வாழ்நாள் முழுசாம். இப்போ பாருங்க, கத்தோலிக்க திருச்சபையில் இப்படி ஒரு இனம் இன்னைக்கு ஒரு பிரிஞ்சு நிற்கிது. ஒரு இனம் தனியாக 40 நாள் ஒரு 10 நாள் மாலையை போட்டுட்டு ஒரு 10 நாள் சுற்றிட்டு 10 நாள் இப்படி நடந்துட்டு வந்துட்டா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கோயில் பக்கமே வர்றதில்லை, கோயிலுக்கு வர்றதில்லை, நற்கருணை வாங்குறதில்லை, திருப்பலி இல்லை, ஒரு அருட்சாதனமும் இல்லை. பார்ப்பேன், கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன், எங்கள் ஆலயங்கள்லேயே நான் பார்க்குறேன். வெளியில் உட்கார வச்சுக்கிட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தால் போய் 2 தட்டு தட்டலாம். பெரிய ஆளுங்க, பெரிய குடும்பஸ்தர்கள், எப்படி நாங்கள் அவங்கள போய் கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்கள போய் கரெக்ட் பண்ணால் ஏற்றுப்பாங்களா? போயா உள்ளே போயா, அறிவு இருக்கா அவனுக்கு, போ உள்ளே போ அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் 5 கையும் என் கன்னத்தில் வந்துடும். இன்னைக்கு பேச முடியலங்க. அதனால தான் பீடத்திலேருந்து சொல்கிறோம், எது சரி எது தப்புன்னு. நீ கேட்டா கேளு, கேட்காட்டிப்போ, அவ்வளோதான். கடவுளே அதான் சொல்கிறாரு, கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல நான் உன்னை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டேன். உங்ககிட்ட செய்த செயல்களை நான் சோதம் கொமோராவில் போய் செய்திருந்தேனா, தீர் சீதோன் பகுதியில் செய்ததை சோதம் கொமோராவில் செஞ்சதுன்னா அவன் எப்போயோ மனமாறி இருப்பாயா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயோ உனக்கு கேடு, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ, இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏன்? உங்ககிட்ட நிறைய செஞ்சிட்டேன், நீ இன்னமும் உணராமல் உட்கார்ந்துருக்கிற. இந்த செய்தி யாருக்கு? தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, தெரியாதவங்களுக்கு இல்லைங்க. தெரியாதவங்களெல்லாம் கடவுள் இறக்கப்பட்டு எங்கேயாவது இறக்கத்தில் கொண்டு போயிடுவார். நம்மெல்லாம் பிறப்பிலேயே தெரிந்த பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அதுதான் வேதனையாக இருக்குது. ஒரு கிராமத்தில் ஒரு கல்லறையில் பூசை நடக்குது. ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து இப்படி நீட்டுறான், கையை ஆடுறான், நீட்டுறான். அவன் தான் ஊர் தலைவர் வேற. அதுதான் வேதனை. அங்கே நான் இப்படி யோசிக்கிறேன், கொடுக்கலாமா வேணாமான்ட்டு. அப்படியே முறைக்கிறான், என்னங்கிறான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவனுக்கு கொடுக்குறதா வேண்டாமா? நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு இப்படி போயிடுவீங்க. அடி யாருங்க வாங்குறது? உண்மையாக சொல்கிறேன் பிள்ளைகளை, அங்கே ஊரே கூடி நிற்கிது. எல்லாரும் திருமுழுக்கு வாங்கின குருக்கள் தானே, எல்லாருக்கும் இந்த நற்கருணையை பற்றி தெரியும் தானே, இப்படிப்பட்ட ஒரு ஆள் வாங்கக்கூடாதுன்னு தெரியும் தானே. யாரும் வாயை திறக்கலை, யாரும் குருத்துவ ஆசீர்வாதத்தை பயன்படுத்தலை. ஏன்னா அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. குருன்னா சாமியார், நல்லதோ கெட்டதோ அவரோட போகட்டும், மூக்கில் ரத்தம் வந்து அவரோட போயிட்டு நம்ம ஏன் போய் அப்படின்னு அந்த ஊருக்காரங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்து நிற்கிறாங்க. பிள்ளைகளை யோசித்து பாருங்க, கடவுள் ஏன் நம்மளை தெரிந்தெடுத்தார்? சும்மா அப்படி வந்து பூசை பார்த்துட்டு பூசை எழுதி வச்சுட்டு உண்டியலில் 10 காசை போட்டுட்டு 2 மெழுகுதிரியை கொளுத்தி வச்சுட்டு 4 மோட்சத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை.
கடவுளுக்கு இந்த வழிபாடுகள் எதிர்பார்க்கவே இல்லை. கடவுள் எதிர்பார்க்கிறது வேறு ஒன்று இருக்குது. அதைத்தான் இப்போ நான் பேச வரேன். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. 1 பேதுரு 1:13, 14, 15, 16 இந்த வசனத்தில் அப்படியே ஃப்ளோ வருது பாருங்க. இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்படியே வாசிச்சு பாருங்க. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியும். நம்மளை எதுக்கு தெரிந்தெடுத்தாரு, என்ன சொல்றாரு கடவுள்? ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். இப்போ இதுதான் மிஸ்ஸிங். செயல்படுது, ஆனால் தப்பா செயலாற்றுது. அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும், அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள். நாங்கள் இதெல்லாம் தவறுன்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் அறிவு தெளிவுடைய இல்லாமல் மக்கள் செயல்படுறாங்க. அதுதான் வேதனைப்படுறோம். கெட்டவங்க பாவிகள்னு நான் சொல்ல வரல, அவர்கள் பாவிகள் இன்னும் அப்படி இல்லை, எல்லாருமே பாவி தான். என்ன அறிவு தெளிவு இல்லாமல் ஒரு கூட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, அதுக்கு பின்னாடி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனையில் தான் நம்ம பேசுகிறோம். அறிவு தெளிவு உடையவர்களாக இருங்கள், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வெளிப்பட போறாரு. உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். திருவெளிப்பாடு 3:21 ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன அருள் அது? என்னோட அரியணையில் வீச்சிருக்கிற பாக்கியத்தை நான் கொடுக்க போறேன். இதை விட வேற என்னங்க வேணும்? திடீர்னு உங்களை கூப்பிட்டு ஃபாதர் பீடத்தில் உட்காருங்கன்னாக்க எப்படி இருக்கும்? இந்த குரு பட்டம் கொடுக்கும்போது அப்பா அம்மாலாம் அழுவாங்க. அழுதுட்டு, ஏம்மா அழுவுறீங்க? என் பிள்ளை ஒரு நாள் இந்த பீடத்தில் ஏறி பூசை வைக்கணும்னு ஆசைப்பட்டப்பா சொல்லுவாங்க. அது எத்தனை நாள் போராட்டம்? ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10-14 வருஷத்தோட போராட்டம் அது. புள்ள இருக்குமா, புள்ள சாமியார் ஆகுமா, இப்படியே பூந்தடிச்சு ஓடி போயிடுமா? ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். சாமியாருக்கு படிக்க வச்சுட்டு அதெல்லாம் ஜெயிச்சு வந்து பீடத்தில் ஏறி ஒரு சாமியார் உடுப்பை போட்டு நின்னா ஒரு அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அந்த நிற்கிற சாமியாருக்கு எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சி, அந்த பங்கு மக்களுக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு இதுக்கே இவ்வளோ மகிழ்ச்சியானா ஆண்டவர் சொல்றார், என்னோட நீ அரியணையில் போய் உட்கார வர வைக்க போறவன. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அழிக்க போகிற அருளை. இந்த அருளுங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குது. வெறும் வார்த்தையை வாசிட்டு அருளைன்னா என்னன்னு தெரியலையே, அருளைன்னா நான் ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன், இன்னும் 2 வீடு கட்ட வைப்பார் போல இருக்கு. ஒரு அம்மா வந்து அழுதாங்க, ஃபாதர் எனக்காக செபம் பண்ணுங்க ஃபாதர், என் கவலையை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? நீங்கள் தான் வல்லமையாக ஜெபிக்கிறீங்க, சொல்கிறேன் உங்ககிட்ட. சொல்லுங்கம்மா. எனக்கு 2 பிள்ளைங்க ஃபாதர். ஒரு பிள்ளைக்கு 10 ஏக்கர் வாங்கிட்டேன் ஃபாதர். இந்த வீடு இருக்கு ஃபாதர், இன்னொரு வீடு கட்டியிருக்கேன் ஃபாதர். அந்த இன்னொரு பிள்ளைக்கு 10 ஏக்கர் வாங்கிடலான்னு பார்க்குறேன் ஃபாதர். இந்த பக்கத்து வீட்டுக்காரே அவன் இடத்த விற்கிறான் ஃபாதர், 10 ஏக்கர்கிட்ட இருக்கும். எனக்கு குடியான்னு கேட்குறேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் ஃபாதர். நீங்கள் கொஞ்சம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறீங்களா ஃபாதர்? இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிற கூட்டம், வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிற கூட்டம், இப்படி நம்மளை சுற்றி இவ்வளோ வேதனைக்குரிய கூட்டம் இருக்கும்போது 10 ஏக்கரை 20 ஏக்கர் ஆக்கணும் ஃபாதர், கொஞ்சம் முட்டி போட்டு ஜெபிக்கிறியா? பாருங்க பிள்ளைகளே, பாருங்க. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டமாய் மாறி போய் கிடக்கிறது, அவமானத்தின் கூட்டம். ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, ஒரு நியாயம் வேணுமா இல்லையா? சொத்து மேலே சொத்து சேர்த்து வச்சுட்டு நீ கடைசியில் என்ன சொல்லுவ? ஐயோ என் நெஞ்சமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதே, என்னுடைய விளைநிலங்கள் எல்லாம் கொட்டி விளைஞ்சு கிடக்குது அப்படின்னு நீ சொல்லும் போது கடவுள் என்ன சொல்லுவார்? என்ன தெரியாதா, இல்லை சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு ராத்திரியே நீ மடப்பையில் உனக்கு எல்லாம் முடிய போதுரா. யோசித்து பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எது சிறந்ததோ, எது சரியானதோ, எது நியாயமானதோ, எது கடவுளுடைய பார்வையில் கண்ணியமானதோ அதை தேடு. அதுக்கு தான் ஆண்டவர் ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறார். 10 ஏக்கரை 20 ஏக்கராகவும், ஒரு வீட்டை 4 வீடாக மாற்றுறது, உங்களுடைய 50 பவுனை 100 பவுனாக மாற்றுறதெல்லாம் ஆண்டவருடைய திட்டத்தில் இல்லை. தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, முன்னர் அறியாமையில் இருந்தபோது,
அடுத்த வசனம், இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி இல்லாமல் கீழ்ப்படிதலுள்ள மக்களா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம டாபிக்குக்கான தலைப்பு வருது பாருங்க. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். 1:15 தூய்மை உள்ளவராய் இருங்கள். இதுதான் என்னுடைய இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற தலைப்புக்கான அடையாளமே. தூய்மையில் பயணிக்க பாதை காட்டும் மரியாள். மரியாள் 10 ஏக்கரை 20 ஏக்கராக முயற்சித்தவங்க இல்லை, இல்லைங்களா? 1 பேதுரு 1:15 சொல்லுது பாருங்க, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என கடவுள் சொல்லி இருப்பது மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. 1:16. இப்ப தூய்மைனா என்னங்க? இதை தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், நான் இந்த தூய்மைக்கும் இந்த வியாகுலத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நான் சொன்னேன். தூய்மை அப்படிங்கிறது நான் குளிச்சுட்டு வரதில்லையோ சென்ட் போட்டுக்கிட்டு வரதில்லையோ இருக்கிற அடையாளம் அல்ல. நம்ம உலகத்தின் பார்வையில் தூய்மைன்னா என்ன? இதைத்தான் சொல்லுவோம். வீட்டை நீட்டாவை, தூய்மையாவை, தூய்மையாக வாங்க. கண்டிப்பாக நம்ம தூய்மையாக வரணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே பைபிளில் தூய்மை அப்படின்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை வேறொன்றாக இருக்கிறது. அதை நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். 1 யோவான்லேயும் நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2:3 இந்த வசனம் வருது பாருங்க. இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பதும் இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும், நீங்களும் நானும் தான், அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவர் ஆக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன ஆக்கணும்? கிறிஸ்தவர் ஆயிட்டோம், அடுத்த ஸ்டெப் என்ன? தூயவர் ஆக்கணும். சிஸ்டர் ஆயிட்டோம், இனிமேல் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சிஸ்டர் நினைக்க முடியாது. சாமியார் ஆயிட்டோம், இனிமேல் எனக்கு என்ன இருக்குன்னு சாமியார் நினைக்க முடியாது. நம்ம எல்லாருமே நினைக்க வேண்டிய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன? தூயவராக்க வேண்டும். தூயவராகுதல்னா என்ன? பாவ சங்கீதனை செய்கிறது, நன்மை வாங்குறது, இதுதான் தூய்மை இல்லை. அது ஒரு சின்ன போர்ஷன், அது ஒரு சின்ன அடையாளம். உங்களை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக திருச்சபை கொடுத்திருக்கிற ஒரு அடையாளம். உண்மையாக தூய்மைப்படுத்துதல் என்றால் வியாகுலத்தை ஏற்பது, துன்பத்தை தாங்குவது, ஆண்டவருக்காக துன்பங்களை எதிர்கொண்டு செல்வது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இதை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. 1 பேதுரு 1:2 வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 1:2 வாசிங்க. இப்போ நான் சொன்ன கருத்தை இந்த கருத்து உங்களுக்கு வெளிப்படுத்தும் பாருங்க. அருளும் அமைதியும் உங்களிடம் பெருகுக, தந்தையாம் கடவுளின் முன் அறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறைமக்களாக தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்க எதுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க? 2 விஷயம். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும், 2வது அவருடைய இரத்தத்தினால தூய்மையாக்கப்படணும். இப்போ இந்த குழந்தை சொன்னிச்சு இல்லையா, நிரஞ்சன் சொன்னார், சாணியை திம்பியாடா. நான் சொல்கிறேன், நீ சாணியை சாப்பிடுவியா? முதல்ல மாட்டேன்னா. சாமியார் சொல்கிறாருன்னோனையும் சாப்பிட்றாங்க அப்படின்னு. எப்படில அதுக்கு எவ்வளோ புரிஞ்சிச்சின்னு தெரியல. ஃபாதர் சொல்கிறாரு பாருங்க. அப்போ நம்பிக்கை. ஒரு ஃபாதர் இப்படி சொல்லுவாரா? ஃபாதர் போய் தப்பாக வழி நடத்துவாரா? அப்போ அந்த பிள்ளை சொல்லிருச்சு, நான் சாப்பிட்றேன், நான் தப்பாக தான் சொன்னேன். ஆனால் இந்த பிள்ளை எப்படி என்னைய பார்த்துருக்கு? ஃபாதர் சொல்கிறாரு. அப்போது ஏசு கிறிஸ்து ஏமாத்துவாரா? ஏசு கிறிஸ்து ஏமாற்ற மாட்டார். மனுஷன் ஏமாற்றலாம், ஏசு கிறிஸ்து ஏமாற்ற மாட்டார். அவர்கிட்ட பொய் இல்லை. பிலாத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு, எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார்.
அரசன் கேட்குறான், உண்மைக்கு சான்று பகர வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் கேட்டான், உண்மையா, அது என்ன? ஏசு என்ன பதில் சொன்னார்? பெரிய வியாழனுக்கெல்லாம் கேட்குறீங்கல்ல, இந்த வாசகத்தெல்லாம் வாசிப்பாங்கல்ல, பெரிய பெரிய வாசகமா, அதில் வரும். பிலாத்து கேட்பான், உண்மையா, அது என்ன? ஏசு என்ன பதில் சொன்னார்? உங்களை மாதிரி அமைதியாக இருந்தார். பதில் கிடையாது அதுக்கு. போய் பாருங்க பைபிளை, அதுக்கு பதில் கிடையாது. அப்படியே அமைதியாக இருந்துட்டார். ஏன் தெரியுமா? நீ பார்க்குறிய, நான் தாண்டா உண்மை அப்படின்னார். அந்த அமைதி சொன்ன அழுத்தமான பதில் என்ன தெரியுமா? நானே வழி, நானே வாழ்வு, நானே உண்மை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த உண்மையான ஆண்டவர் தான் இன்னைக்கு இந்த வார்த்தையாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து உங்களை ஏமாற்ற மாட்டார். அதனால தான் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி. இப்போ இயேசு கிறிஸ்து எங்க சாமி இருக்கிறாரு? இந்த பைபிளில் இருக்கார், வார்த்தையில் இருக்கிறார். இந்த வார்த்தையை உனக்கு முழுசா புரியுமா? புரியாது. இந்த வார்த்தைக்கு உனக்கு வடிவம் கொடுத்து வாழ வைக்கிறது எது? திருச்சபை, த சர்ச். சர்ச்சுன்னா ஏதோ நீங்கள் ஒரு பிஷப்பையும் ஒரு ஃபாதரையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அந்த ஊரில் அவர் தான் பெரிய ஆளு சாமி, அவர் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார், அன்னதானம் நடத்துவார், ஆனால் பூசையில் நன்மை வாங்க மாட்டார். ஒருத்தவங்க சொன்னாங்க ஒருத்தரை பற்றி, பூசையில் நன்மை வாங்க மாட்டார். நான் போய் கேட்டேன், ஏப்பா அவர் நன்மை வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இந்த சாமியாருங்கெல்லாம் ஒரு பயிலும் ஒழுங்காக இல்லை, சாமியாருங்க இவங்க கையில் நான் நன்மை வாங்க மாட்டேன். இப்போ பாருங்க, இப்போ என்ன சாமியார், நான் வந்து ஏன் உடலை கொடுக்குறேன்னா, இது ஆல்பர்ட்டின் உடல், அனைவரும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறோமா? யாருடைய உடல் இது? ஆண்டவருடைய உடல். இதை வந்து உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கே அதிகாரம் கிடையாது, ஆயருக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்குமே உனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு, அதுவும் கத்தோலிக்கர்களுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு நம்ம சொல்றோம் நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம். அப்போ பாருங்க, இந்த திருவுடல் திருரத்த அபிஷேகத்தை நீங்கள் பெற தகுதியுள்ளவர்களாக இருக்கிறீங்க. அப்போ அந்த நபர் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை எப்படி பார்க்குறாரு பாருங்க, ஒரு மனுஷனுடைய அடையாளமாக மாற்றி பார்க்குறாங்க. இதனால தான் இன்னைக்கு பாருங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு திருச்சபைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறாங்க. அப்ப திருச்சபை கிறிஸ்துவினுடைய திருவுடலாக இருக்கிறது. இயேசுவுக்கு உடலை நீங்க பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது சுருவத்தில் பார்த்தா தான் உண்டு. ஆனா உண்மையாக இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் என்பது த சர்ச். சர்ச்சுன்னா இந்த சர்ச் இல்லை, நம்ம ஆங்கிலத்தில் சர்ச்சுன்னு சொன்னா அது திருச்சபையை குறிக்கிற வார்த்தை. அப்போ திருச்சபையை நீங்க நம்புங்க, திருச்சபையினுடைய வழி நடத்துதலை நம்புங்க. இன்னைக்கு இங்கே தான் பிசாசு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். திருச்சபைக்குள்ள பூந்து தேவையில்லாத சில வேலைகளை அவன் செய்து விடுறான். திருச்சபைக்குள்ள பூந்து நீ வாங்கின பேப்டிசம் சரியா, திருச்சபைக்குள்ள பூந்து நீ வச்சிருக்கிற பைபிள் சரியா, திருச்சபைக்குள்ள பூந்து நீ மாதாவை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறியா, இது சரியா, திருச்சபைக்குள்ள பூந்து நம்ம வணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிற மரியாதை செலுத்துகிற புனிதர்கள் எல்லாம் அவமானப்படுத்துகிறான் பிசாசு. இது புரியாத ஒரு கூட்டம் அங்கே போய் நின்றுக்கிட்டு அது ஏன் இது ஏன். ஒரு சகோதரன் என்கிட்ட பேச வந்தான், அவன்கிட்ட பேசும்படி அவருடைய உறவினர்கள் கேட்டுக்கொண்டாங்க. பெரிய ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய படித்த அறிந்த ஒரு மனுஷன் இங்கேருந்து தான் போயிருக்கிறார், கத்தோலிக்க சபையிலேருந்து திருச்சபையிலேருந்து போயிட்டார் வெளியே. அவர் உள்ளே வரும்போது அவரை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாங்க, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அமைதியான பையன் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அவர் உள்ளே வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே இந்த பையன் வர என்ன பேசணும்னு தெரியலையே அப்படின்னு. அப்போது உள்ளே நுழையும் பொழுது ரொம்ப அமைதியாக சாந்தமாக உள்ளே வந்தார். அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தை என்னமா, இட்ஸ் அரகண்ட் ஃபெல்லோ அப்படின்னார். இட்ஸ் அரகண்ட் ஃபெல்லோ. இந்த வெளிப்பாடு கிடச்சிருச்சு. நான் அப்புறம் பேசும் பொழுது கடைசியில் ஒரு இடத்துல, அது சம்பாஷணையை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்,
கடவுள் ஒரு இடத்துல இப்போ அவன் கேட்பான் பாரு ஒரு கேள்வி அப்படின்னா பாருங்க. இங்கே வெளிப்பாடு கிடைச்ச உடனேயுமே அங்கே அவன் கேள்வி கேட்குறான். சரி, இதெல்லாம் நீங்கள் பேசுறதெல்லாம் ஓகே, இந்த மாதாவை கும்பிட்றீங்களே, எங்கிருந்து போன பிள்ளை? வெளி சபையிலேருந்து வந்து ஒரு பிள்ளை கேட்குதுன்னா நான் பதில் சொல்லுவேன். இங்கே உட்காந்துருந்த பிள்ளை, இங்கே உட்காந்து கேட்டீசம் படித்து நற்கருணை வாங்கின பிள்ளை இந்த கேள்வியை கேட்குது, மாதாவை கும்பிட்றீங்களே. நான் சொன்னேன், முதல்ல நீ கேட்குற கேள்வியே தப்பு அப்படின்னு. we don't worship மதர் மேரி. நம்ம மதர் மேரியை நம்ம வந்து ஒர்ஷிப் பண்ணுறதில்ல. நம்ம சொல்கிற இந்த மாட்சிமை எல்லாமே நம்ம கொடுக்குற உயர்ந்த அந்த கடவுளுக்குரிய அடையாளம் நிலை என்பது கடவுள் ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். மூவரு தெய்வமாக இருக்கிற அந்த ஒரே கடவுளை தான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். மாதாமாவை அந்த கேட்டகரியில் நம்ம கொண்டு வைக்கவே இல்லை. சொன்ன, நீ கேட்குற கேள்வியே தப்புன்னு. நான் சொன்னேன், நீ அழ வேண்டிய நேரம் வருது, போயிட்டு வா அப்படின்ட்டு. நான் சொல்ல விரும்பலை. அது ஒரு கடினமான ஒரு அடையாளத்தை அந்த மகன் அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். அவருடைய தாயவே தரக்குறைவாய் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். தாயவே இப்படி பேசிட்டே, இனிமேல் என் தாயை பற்றி நீ எப்படி ஏன் பேச மாட்டேன், என் மாதாவை பற்றி நீ ஏன் பேச மாட்டேன்? சொன்னேன், உனக்கு பதில் சொல்ல எனக்கு அவசியம் இல்லை, கெட் அவுட் அப்படின்னு. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்க, இந்த திருச்சபை நமக்கு அடையாளப்படுத்தி கொடுக்குது. இந்த புனிதர்கள், இந்த அன்னை மரியாள், நான் சொன்னேனே இல்லைங்களா, திருவெளிப்பாடு 3:21 அதில் என்ன எழுதி இருக்குது? வெற்றி பெறும் எல்லாருக்குமே என்னோட அரியணையில் வீச்சிற்கு உரிமை அளிப்பேன். இப்போ நீங்கள் சொல்லுங்க, யாராவது மறுக்கிறவங்க இருந்தால் சொல்லுங்க, யார் யார் வெற்றி பெற்றா, யார் யார் தோல்வி அடைஞ்சா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்களேன். நீங்கள் மரியாள் வெற்றி பெற்றாங்களா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. மரியாள் வெற்றி பெற்ற தாய். திருவெளிப்பாடு 3:21 அவங்க பைபிள்லையும் இருக்குது, நம்ம பைபிள்லையும் இருக்கும். அப்போ வெற்றி பெற்ற தாய் எங்கே உட்காந்துருப்பாங்க? மகனோட அரியணையில் உட்காந்துருப்பாங்க. அரியணையில் உட்கார்ந்துருக்கிற ஒரு தாயை நம்ம உயர்வா வணக்கம் செலுத்தி நம்மளுடைய திருச்சபையில் வைத்திருப்பது நியாயமா, அநியாயமா, தவறா, சரியா? நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. என் வீட்டுக்குள்ளே என்ன ஜாமான் இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து, ஏன் நீ எல்ஜி டிவி வச்சுருக்கிற, நீ உடனே இதை எடுத்துகிட்டு சாம்சங் மாற்று, ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரியான கிறுக்கு பயிலாக இருப்பான் போல இருக்கு. வந்து எல்ஜி டிவி இப்போ தாங்க வாங்கினேன், சாம்சங் வாங்கி வைங்கிறான் சொல்லுவீங்களா இல்லையா? எவனோ வந்து அவன் பாடம் படித்தது வேற, அவன் பாடத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட திணிச்சா நீ ஏற்றுக்கலாமா? உன் திருச்சபை தாயாக இருந்து உனக்கு பால் ஊட்டி உன்னை சீராட்டி உனக்கு வளர்த்தது. அப்போ அந்த தாய் திருச்சபையினுடைய அடிச்சுவடு உனக்கு என்ன காட்டுகிறதோ அதிலே நடந்து போ. கண்டிப்பாக நீ தப்பி போகவே மாட்ட. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். தாய் திருச்சபை எங்கேயாவது மெழுகு திரி கொளுத்தி வச்சு நீ ஜெபிச்சா தான் உனக்கு விடுதலை கிடைக்க சொல்லியிருக்கா? கயிறு கட்டுங்கன்னு சொல்லியிருக்கா? உண்மை நம்பிக்கைக்குள்ள வரதுக்கு தான் தாய் திருவை நம்மை வழி நடத்துது. பக்தி முயற்சிகள் ஒரு ஓரமாய் வைக்கப்பட்டிருக்குது. அதை நீ செய்யலாம், செய்யாமலும் விடலாம். ஆனால் எதை செய்யணுமோ அதை செய்தா கண்டிப்பா அதை செய்து ஆகணும். நீ செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்ய தேவையில்லாததை போய் நீ பிடித்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. அங்கதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன நீ கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிற? எதுலப்பா எதிராக பேசின? கயிறு கட்டுவது, தாயத்து கட்டுவது, இதெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. நீ எதை வேணாலும் நம்பிக்கலாம். பூனை குறுக்க போகிறத நம்பலாம், யானை குதிச்சு வர்றதை நம்பலாம். இது கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கை அல்ல, அது உங்களுடைய நம்பிக்கை. அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறை மக்களாக தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு தூயவராக்குதலினுடைய அடையாளம்னா என்ன? இந்த தூயவராக்குதல், இந்த வார்த்தையை எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க பாருங்களேன். அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும், நம்ம 1 பேதுரு 2:9 பார்த்தோம் இல்லையா? தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம். இந்த தூய தூய தூயன்னு வர இடத்துலலாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ ரத்தம் சிந்தி தூய்மைக்குள்ளே போகிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற இனம். தூயவராக்குதல் என்பது, இயேசு தூயவர் தூயவர்னு இயேசுவை புகழ்கிறோம், பூசையில் பாடுறோம்.
அவருக்கு அந்த தகுதியை கொடுத்தது எது? எந்த இடத்துல அந்த தகுதியை இயேசு பெற்றுக்கொண்டார்? கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினாரே, அதனால் அவரை தூயவர் என்று சொல்லுகிறோமா? இல்லை. அவர் 10 தொழுநோயாளர்களை சுகப்படுத்தினாரே, அதை பார்த்து சொல்கிறோமா தூயவர்னு? இல்லை. 38 ஆண்டுகளாய் முடமுட்டு கிடந்த மனுஷனை எழுந்து நடன்னு சொன்னாரே, அதை பார்த்து தூயவர்னு சொல்கிறோமா? இல்லை. இயேசு தூயவர் என்று அறிக்கை செய்யப்படுவது ஒரே ஒரு காரணத்தினால, கல்வாரி மலையில் ஏறி அவர் உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தினதினாலே அவர் தூயவர் என்று தன்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இயேசுவை பூசையில் தூயவர் 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 அப்படின்னு பாடி துதிக்கும் போது இதுதான் நீங்க துதிக்கிறீங்க. அவர் கல்வாரி மலையில சிலுவையில் இரத்தம் சிந்தி அவர் உங்களுக்காய் பாடுபட்டு உங்களை விடுவித்த அந்த விடுதலையினுடைய அடையாளத்தை தான் தூயவர் என்று பாடி துதிக்கிறீங்க. நற்கருணை, நற்கருணை பூசையில் இல்லாம எந்த திருப்பலியும் கிடையாது. இந்த நற்கருணையின் அடையாளம் என்ன? நற்கருணையை நம்ம இதில் அரங்கேற்றமேற்று வைப்போம், பெரிய ஒரு கதிர் பாத்திரத்தில். அது என்ன அடையாளம்? ராஜாவாக அவர் தான் கதிரவன், அவர் தான் சூரியன். அதனால தான் அது கதிர்கள்லாம் போட்டு சூரியனை போல இருக்குது. அவர் தான் உலகத்துக்கு ஒரே சூரியனாக இருக்கிறவர். அப்படி அவர் ராஜாவாய் வீற்றிருக்கிறாரு. அப்படி வீற்றிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம் நற்கருணை. என்ன அடையாளம்? நீங்கள் பார்ப்பீங்க, அந்த நற்கருணை மாண்புயர் கீதம் பாடின உடனேயும் மாண்புயர் இந்த அனுமானத்தை பாடி முடித்த உடனே சாமியார் போய் ஜெபிப்போமாகன்னு ஒரு ஜபம் சொல்லுவார். அந்த ஜபத்தில் அது எழுதி இருக்குது. நம்மளும் பல வருஷமாக கேட்குறோம், ஆனால் இன்னும் மண்டைக்குள்ள அது போய் புரியல நமக்கு. இந்த அருள் அடையாளத்திலே உமது பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. பிரைஸ் தி லார்ட். இப்போ புரியுதுங்களா? நற்கருணையில் என்ன நினைவை கடவுள் வச்சுட்டு போயிருக்கிறாரு? பாடுகளின் நினைவு. அப்போ நற்கருணையை உங்களுக்கு கொடுக்குறோம், கிறிஸ்துவின் திரு உடல் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் தலையில் என்ன பொறுப்பு வருது? உங்ககிட்ட நான் ஒரு 1000 ரூபா கொடுத்து, பிரதர் முதல்ல போய் அந்த EB பில்லை கொஞ்சம் கட்டி விடுங்க பிரதர், நாளைக்கு ஃபீஸை பிடிங்கிடுவான் பிரதர் அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் நான் 1000 ரூபா கொடுத்தேன்னா உங்கள் தலையில் என்ன பொறுப்பு வந்துருச்சு? ஃபாதர் வேலையை கொடுத்துட்டாரு, சீக்கிரம் போய் கட்டணும். நீங்கள் கட்டாமல் தூக்கிக்கிட்டு போய் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா நாளைக்கு வந்து பிடிங்கிட்டானா அதுக்கு பொறுப்பு யார்? நீங்கள் தான் பொறுப்பு. அப்போது கடவுள் நற்கருணையை கொடுக்கும்போது நம்ம தலையில் ஒரு பொறுப்போட கொடுக்குறாரு. என்ன பொறுப்பு? நீ தூயவராய் மாறி என்னுடைய தூய்மைக்குள்ளே வந்து என்னைய போல நீ உன்னை அடையாளமாக்கி எனக்கு உதவி செய். ஆண்டவர் நம்மளை உதவி செய்ய கூப்பிடுறார். அவருக்கு உதவி செய்ய ஆட்களை தேடிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு தான் இந்த நற்கருணை உதவியாக அடையாளமாக கொடுக்கப்படுது. பாருங்க, அதுதான் சொல்கிறாரு பாருங்க. 1 பேதுரு 1:2 அருளும் அமைதியும் உங்களிடம் பெருகுக, தந்தையாம் கடவுளின் முன்னறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூயாவியால் இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். பார்த்தீங்களா? எபிரேயர் 10:5 நம்ம பார்க்குறோம். தூயவராக்குதலுடைய அடையாளத்தை பற்றி சொல்லுது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது, இயேசு கிறிஸ்து இங்கே வந்தபோது அவர் பொன்னையோ பொருளையோ பெரிய பெரிய பட்டம் பதவியிலையோ வாங்கிக்கல. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். இந்த உடலை அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன், என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கடவுள் என்ன செய்து தூயவராக்கினாரு? பலியை இரக்கத்தை எல்லாம் அவர் கேட்கல. அவர் தன் உடலை, எனக்கு ஒரு உடலை கொடுங்க தகப்பனே, அந்த உடலை வச்சு நான் உங்களுக்கு மகிமை செய்கிறேன் அப்படின்னு உடலை வாங்கிக்கிட்டு வந்தார். அந்த உடலை தான் தன்னுடைய கல்வாரி மலையில் எடுத்து வச்சு தந்தைக்கு மாட்சி அளித்து நம்மளெல்லாம் காப்பாற்றினார்.
இன்னைக்கு அதே உடல் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலை வைத்து நாம எப்படி தூயவராகுதல், எப்படி தூயவராக ஆக முடியும்? லூக்கா 11:41. லூக்கா 11:41. தூயவராது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி கோயிலில் ஓரமாக உட்காந்து அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நற்கருணையை வாங்கி வாயில் போட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம தூயவர் ஆயிட்டோம். இல்லை, தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இது முக்கியம். திருப்பலிக்கு போக வேணான்னு நான் சொல்லவே இல்லை. தயவு செய்து டோன்ட் மிஸ்இன்டர்பிரட் மை வேர்ஷன். பூசைக்கு போக வேண்டான்னு ஃபாதர் சொல்லிட்டாரு, பூசைக்கு போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லையாமா. நீ திருப்பலிக்கு போகணும், அங்கே வார்த்தை உனக்கு அருளப்படும், வார்த்தைக்கு பிறகு நற்கருணை அருளப்படும். அந்த நற்கருணை தான் உனக்கு கடவுள் கொடுக்குற பெலன். அந்த பெலனை வாங்கிக்கிட்டு நீ போய் போராடணும். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும்னு சொல்லுது பாருங்க. உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, அப்பொழுது உனக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். ஒரு கிராமத்தில் இப்போ வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறாங்க. என்னப்பா செய்வீங்கன்னு கேட்டேன். நாங்கள் அப்படியே நடந்து போய் அந்த செருப்பை கழட்டி கடலில் விட்டு எறிவோம். கழுத்தை தலையை சுற்றி எல்லா பீடையும் என்னையை விட்டு போகட்டும் அப்படின்னு தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு புது செருப்பு வாங்கி மாட்டிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், எளிய மக்கள் ஏதோ செய்யட்டும், பட் அது சரி கிடையாது. அவர்கள் நடந்து போனாங்க பார்த்தீங்களா, வழி. அந்த வழி தான் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுது. அவர் செருப்பு எல்லாத்தையும் கொடுத்துறாது. உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. இப்போ நாங்கள் கேட்குறோம், இப்போ நான் நடந்து போகிறேங்க. இப்போ வேளாங்கண்ணிக்கோ இல்லை எந்த திருத்தலத்திற்கோ இங்கேருந்து நடந்து போகிறேன். நான் நடந்து போகிறதுனால ஏதாவது யாருக்காவது பசி நீங்குமா? பக்கத்தில் அந்த என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பசியாக இருக்கிறாரு, அவருக்கு பசி நீங்கிருச்சு சொல்ல முடியுமா? பாருங்க, செய்யக்கூடிய நன்மையிலேயே இரண்டு விதமான நன்மைத்தனம் இருக்குது. ஒன்று, அடுத்தவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாம் துன்பப்படுவது. நான் விடுதலை பெற, எனக்கு நல்லது நடக்கணும்னு நான் துன்பப்படுவது. அப்போ உன் துன்பத்திற்கான அடையாளம் எப்படி இருக்கிறது? எனக்குன்னு நடக்கிறது எதுவுமே விடுவிக்கப்படாது. அப்போ உங்களிடத்தில் உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. தர்மம்னா என்ன? கேட்டு கொடுத்தா அதுக்கு பேர் பிச்சை, கேட்காம கொடுத்தா அதுக்கு பேர் தர்மம். ஜெபமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படித்தான். அடுத்தவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்வது. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்கிறாரு. உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. இப்போ உள்ள என்ன இருக்குது? உட்புறம்னா இங்க, வீட்டுக்குள்ள இல்லை, இங்க மனசுல இருந்தால் தான் வீட்டுக்குள்ள இருக்கிறது வெளியில வரும். முதல்ல மனசுக்குள்ள என்ன இருக்குது? தூய ஆவியின் கனிகள்: அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி. இதெல்லாம் இங்கேருந்து வரணும். ஒரு வீட்டில் பிரச்சனைங்க, கணவன் மனைவி டைவர்ஸுக்கு உட்காந்துருக்காங்க. அந்த கணவன்கிட்ட பேசும்போது அந்த பையன்கிட்ட கேட்குறான், ஏப்பா நீ கொஞ்சம் இறங்கி வந்தா என்ன? ஃபாதர், திருமணமானதே ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு, என்னால் நிம்மதியை கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியல, அமைதியே இல்லை. ஏதோ ஒரு நாள் கோவப்படலாம், 2 நாள் கோவப்படலாம், சண்டை வரலாம். 24 மணி நேரமும் நாங்கள் சண்டையில் தான் இருக்கிறோம். அப்படின்னா இந்த அமைதியற்ற வாழ்க்கைக்காகவா நான் இதுக்குள்ளே வந்தேன்? இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் வாழாமலே நிற்பேன் ஃபாதர் அப்படின்னு அந்த பையன் தெளிவாக முடிவு பண்ணி சொல்கிறான். இது ஒரு இடத்துல கணவன்கிட்ட, ஒரு இடத்துல மனைவி பக்கம், ஒரு பக்கம் கணவன் பக்கம், இப்படி மாறி மாறி வரும். யாரு அந்த அமைதியற்ற சூழலை அப்போ என்ன கொடுக்கல? அவங்க அமைதியை கொடுக்க விரும்பலை, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுக்கல. அப்போ சும்மா கிடக்கிற நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. ஏதாவது கொடுக்கணும்னா எதை கொடுக்குறோம்? ஆண்டவர் இதுக்கு தான் நம்மளை அழைச்சிட்டே இருக்கிறாரு. உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுக்க அழைக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அன்பை நீங்கள் கொடுக்கும்போது காயங்கள் வரும். நம்முடைய அன்னை தெரசா அம்மா தான் சொல்கிறாங்க,
லவ் அன்டில் இட் ஹர்ட்ஸ் யூ. காயப்படும் முறை அன்பு செஞ்சிட்டே இரு. அங்கே நீங்கள் அன்பை கொடுத்துருவோம், அங்கேருந்து என்ன வரும்? நமக்கு காயம்தான் வரும். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், உனக்கு கிடைக்கும்னு நீ அன்பு செஞ்சின்னா, நான் 10 ரூபா கொடுக்குறேன், எனக்கு 10 ரூபா கிடைக்கும். நான் சோறு போடுறேன், எனக்கு சோறு கிடைக்கும். என் அன்பை கொடுத்தேன், அன்பு கிடைக்கும். அதனால உனக்கு என்ன பயன்? கிடைக்காதுன்னு தெரிகிற இடத்துல நீ கொடு. இருள் எங்கே இருக்குதோ அங்கே தான் ஒளிக்கு தேவை. வீடு இருட்டாக இருக்குது, அங்கே தானே விளக்க கொளுத்தி வைப்பீங்க. இப்போ இவ்வளோ நல்லா லைட் இருக்கும்போது இங்கே போய் நான் மெழுகுதிரியை கொளுத்தி வச்சுருந்தேன்னா என்ன நினைப்பீங்க? இங்கே நினச்சிப்பீங்க ஏதோ பக்தி, ஏதோ கோயிலில் கொளுத்தி வச்சுருக்குறாங்கன்னு. வீட்டில் எப்படி கொளுத்தி வைப்பீங்களா? அப்போது எது எங்கே தேவையோ அதுவாக நீங்கள் மாறினால் மட்டுமே நீங்கள் தூயவராக முடியும். இன்றைக்கி வேளாங்கண்ணிக்கு போகிறவங்கலாம் பார்ப்போம், என்னடா அடிக்கடி வேளாங்கண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. இவருக்கும் வேளாங்கண்ணிக்கும் ரொம்ப பகையாக இருக்கும் போல இருக்குன்னு. வேளாங்கண்ணி மாதாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேளாங்கண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாரும் இப்படி ஒரு பெரிய கூட்டமாக போகிறதுனால அந்த இடத்த நம்ம சொல்கிறோம். அதுக்காக போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நானே போகிற ஒரு நல்ல ஒரு திருத்தலம் தான் அந்த திருத்தலம். அதனால் ஆனால் போகிற மக்களுடைய மனநிலையை நம்ம கேள்வி கேட்குறோம், அவ்வளோதான். பாருங்கள், ஒரு ஆள் உயரத்தில் போய் நீ போய் மெழுகுதிரியை வாங்கி இப்படியே கடலில் குளிச்சுட்டு அப்படியே ஈரத்தோடு போய் அப்படியே கையில், இந்த கையில் ஒரு தென்னை மரம், இந்த கையில் ஒரு மெழுகுதிரி, ரெண்டையும் போய் அப்படியே உள்ளே போய் சதக்குன்னு ஈரத்தோடு போய் அங்கே பார்த்தா எல்லாம் தண்ணியும் உள்ளே அப்படியே கொட்டிக்கிட்டே போய் நம்ம போய் அந்த மெழுகுதிரி அப்படியே இறங்கி தீர்ற வரைக்கும் பிடிச்சிட்டு இருப்பான். பிடிச்சி அப்புறம் கொடுத்துட்டு அந்த இடமெல்லாம் ஒரே மெழுகுதிரி ஆகிடும். கோயிலெல்லாம் அசிங்கப்படுத்தி ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து உள்ளே போட்டுவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் நான் தூய்மை ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்க முடியுமா? இதுதான் தூய்மையின் அடையாளமா? இல்லை பிள்ளைகளை. கடவுள் மிக தெளிவாக சொல்லி கொடுக்குறார், உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நம்ம சிந்திக்க போகிறோம். தூய்மைங்கிறது இதுதான். தூய்மை கொடுக்கும்போது எப்போதுமே ரத்தம் சிந்துதல் நடக்கும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை. ஆண்டவர் ரத்தம் சிந்துறதுங்கிறது கையில் 10 சொட்டு ரத்தத்தை டெய்லி விடுன்னு இல்லை. இதுதான் ரத்தம். அன்பு செய்ய முடியாதவரை அன்பு செய்வது. கணவன் மனைவியாக நம்ம அன்பு செய்ய முடியல, ஆனால் அன்பு செய்ய முயற்சிக்கிறோம். பிள்ளைகளை, பெற்றோரை, நாம் வாழுகிற அந்த சமூகத்தை. இதுதான் கடவுள் விரும்புகிற அந்த தூய்மையின் அடையாளத்திற்குள்ளே பயணிப்பது. எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? இந்த பாடலை பாடி நம்ம இப்போ உணவுக்கு கடந்து செல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஏதோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அன்னை மரியாள் தூய்மையில் பயணிக்க நமக்கு உதவி செய்கிறாங்க. ஏன்னா அன்னை மரியாள் நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோமே இந்த தூய்மையில் பயணித்தாங்க. அன்பு, மகிழ்ச்சி, பரிவு, பொறுமை இதெல்லாம் கொடுத்து தான் அவங்க தாயாக நிற்கிறாங்க. அவங்க காயங்களை கடவுளுக்கு கொடுத்து தான் ஆண்டவருக்கு முன்னாடி தாயா நிற்கிறாங்க. வெறும் பெருமை அல்ல, உலக பெருமையை பார்த்து இல்லை. அன்னை மரியாளை போல உண்மையுள்ள ஒரு சாட்சியாக பயணிக்கணும். இதுதான் இந்த திருச்சபை விரும்புகிற ஒரு பயணம். இதுதான் அன்னை மரியாள் நம்ம இடத்துல அழைக்கிற ஒரு பயணம். இந்த பயணத்தை மேற்கொள்ள நமக்கு தகுதி இருக்கிறதா? தைரியம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா?
எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். பாடுவோம். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே. நோவாய்வை போல் நீதிமானும் இல்லையே. பாடுவோம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே. நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. பாடுவோம். ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக வந்திருக்கிறேன். பாடுவோம். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? எங்கள் அன்பின் பரமபிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தத்தை நோக்கி, தூய்மையை நோக்கி நாங்கள் எடுத்து செல்ல எங்களுக்கு எது தேவை என்பதையெல்லாம் நீர் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறீர். உடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தூய மக்களினமாக நாங்கள் உயர்ந்து உமக்கு சான்று பகர உதவி செய்தருளும். உம்முடைய இரக்கத்தின் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லோரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பசிக்குதுங்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதுக்கு மட்டும் சத்தம் இங்கே நிறையா வருது. வெரி குட். ஸோ வில் கோ ஃபார் அ பிரேக். Again 2 o'clock we are back.